வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாரடைப்பை பற்றி. அதை எப்படி தடுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சரி, சர்க்கரை நோய் இல்லாதவங்களும் சரி. செப்டம்பர் மாதம் உலக இருதய நோய் தினம் வருது, செப்டம்பர் 29. அதை முன்னிட்டு இதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட் அட்டாக்ங்கிறது மாரடைப்பு. இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு திடீர்னு ரத்தம் போகிறது குறைஞ்ச உடனே இருதய தசைகள் செயலிழந்து அட்டாக் அப்படின்னு மாரடைப்பு, நெஞ்சு வலி வந்துடும். அது உடனடியாக சிகிச்சை எடுத்து சரி பண்ணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மாரடைப்பு வர்ற வாய்ப்புகள் மிக அதிகம். குறிப்பாக மாரடைப்பு மட்டும் இல்லாமல் எந்த விதமான இருதய வியாதி, இருதயத்தோட வேலை செய்கிற திறன் குறையிறது, இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதிக வர வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருதய வியாதி வருங்கிறது ஆதாரபூர்வமாக ஆய்வுகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாமே இருதய நோய் வராமல் தடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் தொடர்ந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு சத்து, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய சொல்கிறோம். இசிஜி, எக்கோ ஸ்கேன், இந்த மாதிரி இருதய நோய் வர வாய்ப்பை கண்டுபிடிக்கிற பரிசோதனைகள், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, சர்க்கரை கட்டுப்பாடு, இந்த 4மே சரியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த பாதிப்பு வராமல் தடுத்துக்கலாம்.